அம்மம்மா இருந்தவா அம்மம்மா சொன்னவா தாங்க இப்ப நல்லூரானுக்கு கொடியேற்றம் தொடங்கிச்சதோ அந்த காலத்திலிருந்து இன்று அந்த கொடிச்சீலையை வாங்கி கொடி தீர்றவர்கிட்ட கொடுத்து அந்த கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை செய்திருமாறு வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம், ஜாழ்ப்பாணத்தில் நல்லூர் கோயிலில் நிற்கிறேன். இன்றைய பார்த்தீங்கன்னா நல்லூர் கோயிலில் காளாஞ்சி கொடுக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்குது. அதாவது காளாஞ்சி கொடுத்தல்னு சொன்னால் வருகின்ற 17ஆம் தேதி நல்லூர் கோயிலுடைய கொடியேற்றம் இடம்பெற இருக்குது. அந்த கொடியேற்றத்துக்கான கொடிச்சீலை செய்திருமாறு செங்குந்த பரம்பரைன்னு சொல்லி ஒரு பரம்பரை நினைக்கணும். அவையெல்லாம் பலமையாக இந்த ஆலயத்துக்குரிய கொடிச்சீலை செய்கிறது. அவையத்தை கொண்டு கொடிச்சீலை செய்கிறமாறு கொடுக்குற நிகழ்வு இருக்குது. அதுதான் சொல்கிறது காளாஞ்சி கொடுக்குற நிகழ்வு உண்டு. அதுதான் இன்றைக்கு இடம்பெற இருக்குது. இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோ அமைப்பது. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா காளாஞ்சி கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு இடமாக பந்தக்கால் நடையணும். அதை நீங்கள் பார்த்து வந்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா காளாஞ்சி கொடுக்கறதுக்காக மாடுகளை வந்து வண்டியில் காட்டுறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து கல்யாங்காட்டு போகுது. அதாவது கல்யாங்காட்டில் வந்து செங்குந்தாண்ட இடம் இருக்குது. அங்கே இந்த கொடிச்சிலைக்கான சீரியை கொடுக்குறது.
கொடிச்சில சிவர்களுக்கு கொடுப்பாங்க காளாஞ்சி வரங்க அந்த வந்துல விடுதலை போடுறாங்க. நேற்றைய தினம் பிஜா தரப்பட்ட வடக்கு வாசல் வளைவு வளைவுடாக இப்போ கலந்துருக்காங்க. அந்த மாட்டு ஒரு காட்சியை பார்க்கணும். அலங்காரா நல்லூரா காளாஞ்சி கொடுக்க போறோம். இதான் பார்த்தீங்கன்னா அந்த செங்குந்தா பரம்பரை இருக்கிற வீடு. இங்கே வந்து இப்போ இந்த கொடிச்சதுக்கான ஒரு கொடுக்க போயிடும்.
26 பராபவருஷம் ஆவணி மாதம் நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி தேவஸ்தானம் மகோத்சவ விசேஷ தினங்கள் 16/8/26 ஞாயிறு வைரவர் சாந்தி உற்சவம் மாலை 17/8/26 திங்கள் கொடியேற்றம் பகல் 10 மணி 26/8/26 புதன் மஞ்சம் மாலை 4:45 மணி. இந்த கொடிச்சியில எங்களுடைய அம்மாவின் பரம்பரையாக காலங்காலமாக கொடுத்து வருகின்றது. நல்லூர் கந்தசாமி கோயில் கொடியேற்ற திருவிழா தொடங்கிய காலத்திலிருந்து எங்களுடைய அம்மாவின் அப்பா சிவஞான முதலியார் அவருடைய பரம்பரையாக நல்லூர் கொடிச்சியில தொடங்கிய காலத்திலிருந்து நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இப்பொழுது எனது அண்ணாவின் மகன் பாபுஜன் இதை கொடுத்து வருகிறார். அப்படியே எங்களுடைய அந்த பரம்பரையாக ஆண் சந்ததியாக போய்கொண்டிருக்கும். இந்த பாக்கியம் கிடைத்ததாலே நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களுக்கும் நல்லூர் முருகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாலாவது பரம்பரைக்கு மேலே இருக்கும். அம்மம்மா இருந்தவா அம்மம்மா சொன்னவா தாங்க இப்ப நல்லூரானுக்கு கொடியேற்றம் தொடங்கிச்சதோ அந்த காலத்திலிருந்து தங்கட பரம்பரை தானண்டு சிவஞான முதலியார்ட்ட அம்மா அவையண்டி அம்மா அப்படி அந்த பெண் தலைமுறையால பிறகு எங்களுடைய அம்மாண்டி அப்பா சிவஞான முதலியார் பிறகு அம்மா கொடுத்து இப்ப அம்மாவோட மகன் அண்ணா தர்மகுல சிங்கம் கொடுத்தவர். இப்பொழுது அண்ணாவின் மகன் பாபுஜன் கொடுத்தவர். பாபுஜன் கொடுத்தவர். பாபு வணக்கம். இன்றைக்கு இந்த காளாஞ்சி எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த காளாஞ்சி இன்றைக்கு நல்லூர் உற்சவம் துவங்கப்போது ஆரம்ப நிகழ்வு. இன்றைக்கு இன்று அந்த கொடிச்சீலையை வாங்கி கொடி தீர்றவர்கிட்ட கொடுத்து அவர் கீறி தந்த பிறகு 16ஆம் தேதி 10 மணிக்கு கோயிலில் கொண்டு போய் கொடிச்சீலை கொடுக்க வேண்டும். அதோட அடுத்த நாள் கொடியேற்றம் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஆலயத்தில் இந்த வீட்டில இருந்து இதே மாதிரி வண்டியில் ஓட்டு தான் கொடுப்பீங்க. தலையில நடந்து கொண்டு போய் தேர்ல வச்சு தேர் மடம் என்று எங்கட அப்பா அப்பாண்ட காலத்திலேயே தேர் மடம் என்று அங்கே இதண்டு எல்லோருமே சேர்ந்து ஒரு தேர் ஒன்றை உருவாக்கி தேர்ல இருந்துதான் நாங்கள் அந்த கொடிச்சிலேயே கொண்டு போகணும் என்று எங்களுடைய அம்மாண்ட அப்பாவை விரும்பினபடியால அது அங்கே ஒரு கோயிலையும் அமைத்து அந்த கோயில இருந்து நாங்கள் அதில் வச்சு அதற்குரிய ஆராதனைகள் எல்லாம் செய்து நாங்கள் பிறகு தேரில் வச்சு எல்லோருமாக சேர்ந்து நல்லூரான் 10 மணி பூசைக்கிடையில நாங்கள் கொண்டு போய் கொடுப்போம். நன்றி.